ஹலோ பவிஸ், இன்றைக்கி எந்திரிச்சோன்னே செம்மத்தாகும் என்னென்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் எங்கள் அம்மா தைக்க கொடுத்த ட்ரெஸ்ஸை போய் வாங்கிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர்மேன் கீச்செயின் போட்ட சாவியை தூக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரி, கிளைமேட்டாக நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த செருப்பு எடுத்து போட்டால் சொதத்துன்னு வந்துச்சு. என்னென்னு பார்த்தா மழை பெஞ்சிருக்கு நைட் ஃபுல்லாக. சொதன்னு இருந்துச்சு. சரி, கிளைமேட்டு நல்லா இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்தா ஆகா சூப்பராக இருந்துச்சுங்க. மழை பெஞ்சு நைட்டெல்லாம் எல்லாம் கிளைமேட்டாக சூப்பராக இருந்துச்சு. சரி, வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம், கிளம்பி போயிட்டு வந்துடுவோம். எந்த நேரத்தில் மழை பிடிக்குன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பார்த்தா ரிவர்ஸ் எடுக்கும் போது சேர் வரைக்கும் விட்டுருச்சுங்க. சரி, போயிட்டு பார்த்தா கடை வேறு இல்லைங்க. அந்த அக்கா வேறு இன்றைக்கி லீவான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு வீட்டுக்கு. வந்த உடனே செம பசிங்க. சரி, ஃப்ரிட்ஜை திறந்து உள்ளே என்ன தான் இருக்குன்னு பார்த்தா வெறும் காய்கறியாக கிடக்கு. ஃப்ரீசருக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. சரி, முட்டையில் ஆம்லேட் ஆஃப் ஆயிலாச்சும் போட்டு சாப்பிடலாம் பார்த்தா எங்கள் அம்மா விரதம்னு சொல்லிட்டாங்க. சரி, போங்கடான்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டேங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னோடய வாழ்க்கையை பார்க்கணுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.